மற்றொரு அண்மை செய்தி. அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தவர்களில் 4 பேரின் உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் இறால் பண்ணையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தோரில் 4 பேரின் உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் எழுந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வாயு கசிவினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் 4 பேரின் உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப திருவள்ளூர் அருகே இந்த இறால் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தவர்கள் 4 பேரின் உடல்களை அடையாளம் காண்பதில் என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்டத்துல இயங்கி வந்த அந்த இறால் பதப்படுத்தக்கூடிய அந்த தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவு என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் மற்றும் சென்னை உட்பட 4 மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில சிகிச்சை பெற்று வந்தவர்கள சிகிச்சை பலனின்றி 9 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை சார்பில் அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில உயிரிழந்தவர்கள பெரும்பாலானவர்கள் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தான். குறிப்பாக உயிரிழந்தவர்கள்ல 7 நபர்கள் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும், அதிலும் குறிப்பாக ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். 2 நபர்கள் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில முதற்கட்டமாக 5 பேருடைய உடல் அடையாளம் காணப்பட்டு தற்போது ஒடிசா மாநில தொழிலாளர் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் உடல் என்பது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான அனைத்து செலவையும் தமிழக அரசு ஏற்கும் என்பதாக அறிவிப்பு வெளியிட்டுவிட்டது. அதற்கான பணிகளையும் மேற்கொண்டு விட்டது. மீதம் இருக்கக்கூடிய அந்த 4 நபர்களுடைய உடலை கண்டறிவதில் அவர்களுடைய உறவினர்கள் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்பது அமோனியா வாயு கசிவு காரணமாக அதனை நுகர்ந்ததன் காரணமாகவும் அவர்களது உடல் மற்றும் முகம் ஆகியவை வீக்கமடைந்து காணப்படுகிறது. இதனால் அவர்களது தோற்றம் என்பது வேறுபட்டு காணப்படுவதாகவும், இதனால் அவரது உறவினர்கள் அடையாளம் காண்பதில் சிக்கல் நிலவுவதாக நமக்கு ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது மருத்துவமனை மற்றும் நிர்வாகம் தரப்புல DNA பரிசோதனை மேற்கொண்டு அவர்களது உறவினரை அடையாளம் காணக்கூடிய பணிகளையும் திட்டத்தையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கையை ஒரு இடத்துல மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் 9 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 5 நபருடைய உடல் அடையாளம் காணப்பட்டு தற்போது அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடல் விமானம் மூலமாக சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து செலவுகளையும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும் என்பதாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில மீதம் இருக்கக்கூடிய அந்த 4 நபர்களுடைய அந்த உடல்கள் அடையாளம் காணப்படாமல் இருப்பதன் காரணமாக அடுத்த கட்டமாக DNA பரிசோதனை மூலமாக அவர்களது உடல் என்பது அடையாளம் காணப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களது உறவினர்களுக்கு ஒப்படைப்பதற்கான திட்டமிடல்களை தமிழக சுகாதாரத்துறை சார்பில் மேற்கொண்டு வருகிறது. அதற்கான பணிகள் ஒரு இடத்துல நடைபெற்று வருகிறது. தற்போது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில பிணவரையில 2 உடல்களும், ஸ்டான்லி மருத்துவமனையில 2 உடல்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது உடல் DNA பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு அவரது உறவினர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இவர்களது உடலும் அவர்களது சொந்த மாநிலத்திற்கு விமானம் மூலம் கொண்டு செல்வதற்கான அனைத்து செலவுகளையும் தமிழக அரசு ஏற்கும் என்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயலானி.